பிரைஸ். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சத்தம் பத்தாதே. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தந்த சபை போதகர், நம்மளுடைய 2 போதகருக்கும், சபை மக்கள் உங்கள் அனைவருக்கும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஆமேன். நம்முடைய இயேசு நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா? ஓகே. இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஆராதனை குறித்து, செய்தி குறித்து பல காரியங்கள் நம்ம பல தடவை பல வருஷம் கேட்டிருப்போம் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் பிறப்பு பற்றி, மேய்ப்பர்கள் வந்தது பற்றி, வானத்தில் நட்சத்திரம் தோன்றதுனை பற்றி, இதை பற்றி பல காரியங்கள் செய்தியாக கேட்டிருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செய்தி நம்ம கேட்க போகிறோம். கிறிஸ்மஸ்னால் என்ன? எனக்கு சின்ன பசங்க தான் சொல்லணும். கிறிஸ்மஸ்னால் என்ன? ஏசப்பா பிறந்த நாள். ஸோ ஏசப்பாவோட பர்த்டேவை தான் நம்ம கிறிஸ்மஸாக செலிப்ரேட் பண்ணுறோம், அப்படி தானே? ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் என்னெல்லாம் நடக்கும்? பொதுவாக என்ன நடக்கும்? அமைதியாக இருப்போம், அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடும். சொல்லுங்கள் பசங்க, சொல்லுங்கள். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அன்னைக்கு, இல்லைனா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அன்னைக்கு என்னெல்லாம் நடக்கும்? புது ட்ரெஸ்ஸு வாங்குவோம். எஸ். வேற? கேக்கு வெட்டுவோம். வேற? பின்னாடி இருந்து லைட் போடுவோம். எஸ். சீரியல்ஸ்லாம் போடுவோம். வேற? கிஃப்ட் கொடுப்போம். இதெல்லாம் அந்த பர்த்டே பாய் இல்லைன்னா பர்த்டே கேர்ள் வீட்டில் நடக்கிற சம்பவம், அப்படி தானே? ஆனால் இந்த பர்த்டேயில் மட்டும்தான் அவர் எதுவுமே பண்ணல, நம்ம எல்லாரும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமேன். நம்ம புது ட்ரெஸ்ஸு போடுறோம், நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம், நம்ம வீட்டில் சீரியல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமேன். நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆண்டவர், அவர் யாருன்னே நமக்கு தெரியாதுல்ல. நம்மளெல்லாம் அவர் தெரிந்தெடுக்கணுன்ற ஒரு அவசியமே இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார், மனுஷ சாயல் எடுத்தார், நமக்காக நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் 33 வருஷம் இருந்தார், மரிச்சார். யார் செய்வா இந்த உலகத்தில்? அவருடைய பிறந்தநாளை நம்ம எப்படி கொண்டாடணும்? ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடணும் இல்லையா? ஒரு வெற்றியின் நாளாக கொண்டாடணும். ஆமேன். எத்தனை பேர் வெற்றியின் நாளாக கொண்டாட தயாராக இருக்கீங்க? ஓகே. அதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு செய்தி, ஒரு ஆராதனை அப்படி கடந்து போயிடுவோம். ஆனால் கிறிஸ்மஸ் ஆராதனையில் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடும். அவருக்கு நன்றி செலுத்துறதை நம்ம எப்போவுமே செய்கிறதில்ல. நம்ம பாட்டுக்கு பாட்டு பாடுறோம், ஆராதனை பண்ணுறோம், செய்தி கேட்குறோம், அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு தடவையும் அவருக்கு நம்ம என்ன பண்ணல? ஒரு நன்றி செலுத்தவே இல்லை. நமக்காக வந்திருக்காரு, நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், நமக்காக இவ்வளோ நாள் எல்லா காரியங்களையும் ஏற்றெடுத்து நடத்தி இருக்கிறார். அவருக்கு ஏதாவது ஒரு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் ஒரு விஷயம் எழும்பி நிற்கலாமா? ஒரு சின்ன ஒரு பாடல் பாடி எல்லாரும். ஆமேன். கண்களை மூடி அப்படியே ஒரு விசை அவரை நோக்கி அவருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு. ஏசப்பா, இவ்வளோ நாள் எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே, எத்தனையோ ஆபத்துகள் கஷ்டங்கள் வந்த போது எங்கள் கூடவே இருந்தீங்களே ஏசப்பா, எங்களை ஒரு நாள் கைவிடலே ஏசப்பா, நாங்கள் யாரோ எவரோ ஏசப்பா, எங்களுக்காக இந்த பூமிக்கு எங்களை இவ்வளோ நாள் பாதுகாத்து வழி நடத்துனீங்களே, எங்களுடைய அன்றாட தேவைகளை எல்லாவற்றையும் சந்திச்சிங்களே, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, உள்ளத்துடைய ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. உங்களுடைய நன்றி அவருடைய சமூகத்தில் போய் எட்டணும். நன்றி சொல்லிட்டே இருங்க, உணர்ந்து சொல்லுங்க. அந்த நன்றி அவருடைய சமூகத்தில் போய் எட்டணும். ஃபீல் பண்ணி சொல்லுங்க. உள்ளுக்குள்ள இருந்து ஃபீல் இருக்கணும் உங்களுக்கு. அந்த நன்றி ஒருபோது நம்ம மறக்க கூடாது. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். கைகளை தட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார்.
ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, ஆமென். நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். ஆமென். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. கைகளை உயர்த்தி நன்றி தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்மைகள் செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். கைகளை தட்டி நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர். வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர். வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர். கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர். கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. அப்படி ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்தலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்மணி போல நம்மளை பாதுகாத்த அந்த தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. மற்ற எந்த காரியங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட பேசாதீங்க. உங்களுடைய தேவைகளை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. நன்றி மாத்திரம் சொல்லுங்க. இத்தனை வருஷம் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. நம்மளுடைய வயது 50, 40, 30, 20 இத்தனை வருட காலம் ஆண்டவர் நம்மளுடைய கண்மணி போல பாதுகாத்தாரு. அவர் யார்? நம்மளை தெரிந்தெடுப்பதற்காக, நம்மளை வேறு பிரித்து எடுத்திருக்காருக்காக. அதுக்கு ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டத்திற்காக நன்றி செலுத்துங்க. திரும்ப திரும்ப நன்றி செலுத்துங்க. நம்மளுக்கு அன்றாட தேவைகளை சந்திச்சிருக்காரு. நல்ல உடை தந்திருக்காரு. நல்ல வீடு தந்திருக்காரு. நல்ல உறைவிடம் தந்திருக்காரு. நம்மளுடைய குழந்தைகளை படிப்பதற்கான அந்த காரியத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். எல்லா காரியத்திலையும் அவர் நம்ம கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துங்க. திரும்ப திரும்ப நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துறதை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. அவர் நம்ம கிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும். என்னைக்கும் அவருடைய சொந்த பிள்ளையா, அவருடைய அன்பு பிள்ளையா நம்ம இருக்கணும். அவருடைய வழியில நடக்கணும். அது மட்டும்தான் அவருக்கு தேவை. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அவரை செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரே விஷயம் அதுதான். நன்றி திரும்ப திரும்ப செலுத்தணும். அவர் நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்கலையே, நம்ம அவருக்கு அந்த நன்றி மட்டுமா செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தயவு செய்து எல்லாரும் நன்றி செலுத்துங்க. ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சத்தமா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. மறுபடியும்
உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. ஆமென். அவர் நம்மளை தேடி வந்திருக்கார். பாடுங்க. என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசு. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமென். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். சத்தமா. நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசு, எந்தன் இயேசு, எந்தன் இயேசு, எந்தன் இயேசுவே. மறுபடியும். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அப்படியே அப்படியே ஆண்டவருக்கு ஒரு விசை கூட நன்றி செலுத்தலாமா? நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, இவ்வளோ நாள் பாதுகாத்து கொண்டீங்க. நீங்கள் எங்களை கண்ணோக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து வச்சிருக்கீங்களே ஏசப்பா. நாங்கள் எங்களுடைய நினைவு பிறப்பதற்கு முன்னாடியே அதை அறிந்து வச்சிருக்கீங்களே ஏசப்பா. நாங்கள் யார் ஏசப்பா? நீங்கள் எங்களை கண்ணோக்கி பார்க்கறதுக்கு நாங்கள் யார் ஏசப்பா? அதற்காக நன்றி செலுத்துங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்ம கேட்ட துக்ககரமான காரியங்களை போல நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சம்பவிக்காமல் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் மருத்துவமனைகளில் இன்னைக்கு இருக்கும்போது அவர் ஆராதிக்கிறதுக்காக நம்மளை இன்னைக்கு அற்புதமாக நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். நமக்கு அற்புதமான சுக பலத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இன்னைக்கு நல்ல துணி இல்லாமல், நல்ல உறைவிடம் இல்லாமல் ரோடுகளில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நல்ல உடையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல உறைவிடத்தை தந்திருக்கிறார். நல்ல ஒரு சபையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தலாமா? மகா இரக்கமுள்ள தேவனே, கடந்த நாட்கள் முழுக்க கண்மணி போல பாதுகாத்து கொண்டீங்க. இந்த ஒரு வருட காலம் எங்களுடைய கண்மணி போல பாதுகாத்து கொண்டீங்க.
உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திச்சிங்களே ஏசப்பா. இன்னைக்கு உங்களுடைய நன்னாளில் உங்களை ஆராதிக்கிறதுக்கு எங்களை கூட்டி வந்த மேலான கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் எங்ககிட்ட எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்கலையே ஏசப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களுடைய வழிகளை நாங்கள் அன்றாட நடக்குவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை தாங்க ஏசப்பா. உங்களுடைய பாதையில் எங்களை என்றைக்குமே நடத்துங்க. அந்த வழியிலிருந்து நாங்கள் ஒரு நாள் வழி விலகி போகக்கூடாது ஏசப்பா. உங்களுடைய அன்பில் நாங்கள் இன்னும் வளரணும் ஏசப்பா. உங்களை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணும் ஏசப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் குற்றங்கள் குறைகள் யாவையும் மன்னிங்க. மீதி உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாமா? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா நன்றி சொல்றீங்க? நிறைய கைகள் உயரவே இல்லை. உயர்ந்த கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, இப்போ ஆண்டவருக்கு ஆராதனை மூலமா நன்றி செலுத்தியாச்சு. எத்தனை பேர் நன்றி செலுத்துனீங்க? இனி செய்கை மூலமா ஆண்டவருக்கு எப்படி நன்றி செலுத்தலாம் அந்த காரியத்தை நான் சொல்லித்தரேன். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ நமக்கு ஒருத்தர் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம எந்த விதத்துலலாம் அவருக்கு நன்றி செலுத்தும்? செய்தின்னு மறந்துடுங்க, உரையாடல்னு நினச்சிக்கோங்க, கான்வர்சேஷனாக இருக்கும். ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணார்னா நம்ம எப்படி அவங்களுக்கு திரும்ப நன்றி செலுத்துவோம்? இல்லை நம்மளுடைய நன்றியை, நம்மளுடைய தேங்க்ஃபுல்னஸை எப்படி காமிப்போம்? நம்ம அமைதியாக இருப்போம். திரும்பவும் நீ வேணா நன்றி செலுத்து, எதாவது பண்ணிட்டு போ, நாங்கள் எப்பவும் போல இருப்போம் அப்படின்னு சொல்லுங்க. டான்ஸ்லாம் பார்க்கணுமா வேணாமா? யாரோ சொல்கிறாங்க ஏதோ தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். வேற வாய்ஸ் அமைதியாகவே இருப்போம். நாங்கள் யாரும் எங்களுக்கு நன்றியெல்லாம் செலுத்த மாட்டாங்க, உதவியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் மட்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுவோம். வேற இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு எந்த விதத்தில் நன்றி செலுத்துவார்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது பிரதர். ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? சொல்ல வேணாமா? நீங்கள் சின்ன பசங்க உங்களோட பேரண்ட்ஸுக்கு எந்த விதத்தில் நன்றி செலுத்துவீங்க? என்ன விதத்தில் ஹெல்ப் பண்ணுவீங்க? இப்போ அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா அந்த உடம்பு முடியாத சூழ்நிலையிலுமே அம்மா நமக்கு என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி தானே? நமக்கு தேவையான சாப்பாடு செஞ்சு தருவாங்க, நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பணுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு எப்படி நம்ம நன்றி கடன் திரும்ப செலுத்துவோம்? அவங்களுக்கு ஏதாவது சின்ன ஹெல்ப் பண்ணுற மூலமா இல்லை, அம்மா இன்னைக்கு நீ உட்காருமா, இல்லையா, நான் இன்னைக்கு பார்த்துக்கிறேன், அந்த விதத்தில். அதே மாதிரி சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிலாம் நடக்கவே இல்லைன்ற மாதிரி நடக்கலையா? ஓகே. ஆண்டவருக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்துறோம்? இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கார் இல்லையா? நம்ம நினச்சி பார்த்தோமா? நம்ம யாரோ எவரோ இல்லையா? அவர் நம்மளை கண்ணோக்கி பார்க்கறதுக்கு அவருக்கு நம்ம எந்த விதத்தில் நன்றி செலுத்தணும்? எப்படி? அவருக்கு பிரியமாக நடக்கிறது மூலமா? வேற இங்கெல்லாம் வாய்ஸே வர மாட்டேங்குது. என்னம்மா? அவரை பற்றி மற்றவர்கள்ட்ட சொல்லணும். ஆமேன். வேற கீபோர்டு போடுற மூலமா வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதோடைய 40வது வசனம். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். மறுபடியும் வாசிங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். எந்த ரெண்டு கற்பனைகள் மூலமா? அதுக்கு மேல இருக்கக்கூடிய சில வசனங்களை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நல்ல கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. அடுத்த வசனம், இது முதலாம் பிரதான கற்பனை. அப்ப ஆண்டவருக்கு எந்த விதத்தில் நம்ம நன்றி செலுத்தணும்? அவருக்கு அவர் மூக்கு அன்பு செலுத்துறது மூலமா. எப்படி அன்பு செலுத்தணும்? வாசிங்க சிஸ்டர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், அடுத்து முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் கற்பனை. செகண்ட், அடுத்தது
இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? என் கூட இருக்கிறவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க. சத்தம் பத்தல. அல்ல, ஆண்டவரிடத்துல முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடு அன்பு கூறணும். இது முதலாம் கற்பனை. இரண்டாவது கற்பனை, அவரிடத்தில் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. இப்போ அந்த 40வது வசனத்தை சொல்லுங்க, வாசிங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அவ்வளோதான். பைபிள் மொத்தம் அவ்வளோ காரியங்கள் சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் இந்த 2-3 வசனத்தில் தான் மொத்த நியாயப்பிரமாணமாக அடங்கி இருக்கிறதுன்றார். அவரிடத்துல முழு உள்ளத்தோடு அன்பு கூறணும். அடுத்து நம்ம எப்படி நேசிப்போமோ அதே போல பிறனை நேசிச்சா போதும். இது ரெண்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தின விதமாக தான். அவருக்கு நீங்கள் பொருள் கொடுக்க வேண்டாம், அவருக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அவரிடத்துல நீங்கள் முழு உள்ளத்தோடு அன்பு கூர்ந்தாலே அவருக்கு நீங்கள் செய்கிற பெரிய நன்றி அதுதான். ஆமேன். அதுதான் ஆண்டவரை இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஒரே ரீசன். எத்தனை பேர் புரிஞ்சுது? ஓகேயா? அடுத்தது, எப்படி நம்ம அன்பு செலுத்துறது? ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தணும்னா நம்ம எப்படிலாம் அன்பு செலுத்தலாம்? வேதம் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், அவருடைய கற்பனைகளை எல்லாம் என்ன பண்ணலாம், அன்றாட நம்ம ஃபாலோ பண்ணலாம், அவரை பற்றி 4 பேருக்கு சொல்லலாம். இது ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பு கூறுறது. மற்றவர்களிடத்தில் நம்ம எப்படி அன்பு கூறுறது? நன்மை செய்கிறது மூலமா, வேற அவங்களுக்காக ப்ரேயர் பண்றது மூலமா. ஓகே, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நான் சுருக்கமா சில காரியங்களை மட்டும் சொல்லிட்டு போறேன். வாசிக்கலாம். ரோமர் 12:9. ரோமர் 12:9. அன்பு எப்படி இருக்கணும், அன்பு எப்படி செலுத்தணும்? மறுபடியும், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அன்பு செலுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் தயார் தான். ஆனால் அந்த அன்பு பியூரா இருக்கா? சுத்த இருதயத்தோடு அன்பு செலுத்துறோமா மற்றவங்க கிட்ட? நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு? மாயமற்றதா இருக்கணும். முன்னாடி ஒன்று பார்த்துட்டு பின்னாடி ஒன்று பேசக்கூடாது. நமக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்கள என்ன பண்ணணும்? மன்னிக்கணுமே தவிர அவங்கள சபிக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்காருல, உங்களை சபிக்கிறவர்களையும் சத்தமா ஆசீர்வதிக்கணும். நம்முடைய அன்பு மாயமற்றதா இருக்கக்கூடாது. ஒருத்தங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாலும் அதை எப்படி பண்ணணும்? நம்ம முழு மனதோட பண்ணணும். சும்மா ஏதோ பேருக்கு கடமைக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டியா, இந்தா வச்சு போ, அப்படிலாம் பண்ணவே கூடாது. எப்படி இருக்கணும்? நம்ம அந்த அன்பு மாயமற்றதா இருக்கணும். உள்ளில இருந்து நம்ம, இப்போ நான் தான் திரும்ப சொல்றேன், உள்ளில இருந்து ஃபீல் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? அந்த அன்பை காட்டணும். சும்மா பேருக்கு கடமைக்கு பண்றதெல்லாம் அது பிரயோஜனமே இல்லை இல்லையா? அது ஏதோ ஒன்று சொல்லலாம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நீங்க காட்டக்கூடிய அன்பு எப்படி இருக்கணும்? பியூரா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். குழந்தைகளோட மனசெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்கள்ட்ட களங்கமே இருக்காது. நம்மக்கிட்ட அன்பு செலுத்தும் போது அப்பான்னு கண்டுபிடிப்பாங்க, அம்மான்னு கண்டுபிடிப்பாங்க. பொய் சொன்னா கூட அதுல களங்கம் இல்லாத மாதிரி தான் பொய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதா இருக்கணும். ஸோ எப்படி அன்பு செலுத்தணும்? நம்ம ஃபர்ஸ்ட் மாயமற்ற அன்பு செலுத்தணும். ஓகே, அடுத்த வசனம் ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் கடன் பெறாதிருங்கள். ஆமேன். அல்லேலூயா. சத்தமா தூங்குறவங்களாம் அல்லேலூயா. எஸ், மாட்டிக்கிட்டேன். ஓகே, அன்பில் கடனாளியா இருக்கணும். வேற எந்த விஷயத்திலுமே கடனாளியா இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு நம்ம அன்பு செலுத்துறதுல என்ன பண்ணணும்? கடனாளியா இருக்கணும். எப்படி கடனாளிகள்? இப்போ இவர் ஒரு பிரதர் எனக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா திரும்ப நான் அந்த அன்பை அவருக்கு நான் செலுத்தணும். அவர் காமிச்சது எனக்கு ஒரு அன்பு இல்லையா? அதே அன்பை நான் திரும்ப செலுத்துற வரைக்கும் நான் அவருக்கு என்னதான்? கடனாளி தான். அன்பு செலுத்துறதுல நம்ம என்ன பண்ணணும்? கடனாளியா இருக்கணும். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, 1 யோவான் 4:11 வாசிங்க. இதே வசனம் தான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 1 யோவான் 4:11. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால், கேட்கல சத்தமா, அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பு செலுத்துறதுல நம்ம என்ன பண்ணணும்? அவரை போல இருக்கணும். அவர் நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து அன்பு செலுத்தினாரா?
அன்பு செலுத்தினாரா? இல்லவே இல்லை. அவருக்கு தேவையெல்லாம் என்ன? நான் என்ன வழியை காமிச்சிட்டு போயிருக்கணும் அதே வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஆமென். என் கூட இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா. அன்பு செலுத்துறதுல நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது? மாயமற்றவர்களாக இருக்கணும். அன்பு செலுத்துறது நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது? தயக்கம் காட்டவே கூடாது. தயக்கம் காட்டாத அன்பு தான் எப்போவுமே செலுத்தணும். ஒருத்தங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க, திட்டாங்கன்னே வச்சுப்போமே, நம்ம எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவோம்? நம்ம அதுக்கு நமக்கு பிடிக்காதவங்க நம்மளை திட்டாங்கன்னா என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுவோம்? திரும்ப திட்டுவேன். அதானே, மன்னிப்போன்றதெல்லாம் வராது, திரும்ப திட்டிடுவோம். நம்ம திட்டுனாலும் பரவாயில்ல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுக்கணும். நம்ம காமிப்போமா? நம்ம இன்னும் 1-2 கூட வச்சு கொடுக்கணும். அன்பா இருக்க கடவுள். ஆமேன். நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதாக இருக்கணும். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் அந்த அன்பை திரும்ப செலுத்துற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு கடனாளி தான். ஆமேன். திரும்ப எப்படியா செலுத்தணும். இன்னொரு வசனம் கூட இருக்கு, அருமையான ஒரு வசனம். ரோமர் 13வது அதிகாரம் 12வது அதிகாரம் 10வது வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுகிறத நம்ம அன்புன்னு மாற்றிக்கலாம். அன்பு பண்ணுறதுல நம்ம ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்கிறோமா? நம்ம எங்கே முந்திக் கொள்வோம்? ரேஷன் கடையில், தண்ணி பிடிக்கிற இடத்துல, இங்கெல்லாம் நம்ம முந்திக் கொள்வோம். ஆனால் மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்துறதுல முந்திக் கொள்ள மாட்டோம். யாராவது வந்து சர்ச்சில் எல்லாம் ஆராதனைலாம் முடிஞ்சு வெளியே போகும்போது யாராவது ஒருத்தங்க விஷ் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அப்படியே நின்று பேசுகிறோமா? விசாரிக்கிறோமா? அன்பு செலுத்துறதுல நம்ம கடனாளியாக இருக்கோமா? நம்மளை வந்து ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட நம்மளை கரிசனை எடுத்து நம்மளை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா நம்மளும் அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சின்ன ஒரு காரியம், எப்படி நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லா காரியங்களும் நல்லா இருக்கா, வேலை எப்படி போகுது, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அன்பு செலுத்தணும். மாயமற்ற அன்பு செலுத்தணும். ஆமேன். இதுதான் ஆண்டவருக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி கடன். ஆமேன். அன்பு செலுத்துறதுல நம்ம என்றைக்குமே மாயமற்றவங்களாக இருக்கணும். அன்பு செலுத்துறது நம்ம கடனாளியாக இருக்கணும். நம்ம அன்பு செலுத்துறதுல முந்தி கொள்ளணும். ஆமேன். சத்தமா அன்பு செலுத்துறதுக்கு ஒரு நாள் தயக்கம் காட்டாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பெற்ற அப்பாவை வந்து பிள்ளைங்க கைவிடுறாங்க, பெற்ற அம்மாவை வந்து பிள்ளைங்க ரோட்டில் விட்டுறாங்க, பிள்ளைகளை அம்மா அப்பா கைவிட்டுறாங்க, யாருமே இல்லை. அவங்க எல்லாரும் ஏங்குற ஒரே ஒரு விஷயம் எதுதான்? அன்பு மட்டும்தான். அந்த அன்பு எப்போவுமே எப்படி இருக்கணும்? சுத்தமுள்ளதாக, மாயமற்றதாக இருக்கணும். உங்களால் பொருள் உதவி பண்ண முடியல, வேணாம். உங்களுக்கு வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஆமேன். உங்களுடைய ஜெபத்தில் அவங்கள பற்றி ஒரு தடவை சிந்திங்க. ரோட்டில் போகும்போது யாராவது கஷ்டப்பட்டுருக்காங்களோ, உங்களால் உதவி பண்ண முடியலன்னா ஒரு விஷயம், ஆண்டவரே அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, ஏசப்பா அந்த கஷ்டத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. ஆமேன். அதே போல் இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்க. அதுவும் ஒரு விதமான அன்பு தான். யாரெல்லாம் பிரதர் சிஸ்டர்ஸுக்குள்ளே இங்கே அன்பாக இருக்கீங்க? நான் பார்த்த உடனே எனக்கு அந்த 2 பிரதர்ஸ் தான் பண்ணுறேன். எப்படி இருக்கீங்க உங்கள் 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்? சூப்பராக இருக்குன்ற. யாரெல்லாம் சகோதரருக்குள்ள அன்பாக இருக்கீங்க? இந்த சைடு யாரெல்லாம் இங்கே பிரதர் சிஸ்டர் சகோதரர்கள் யாரெல்லாம் இங்கே கை தூக்குங்க. யாரெல்லாம் அன்பாக இருக்கீங்க சகோதரர் மேலே? உயர்ந்த கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அன்பா இல்லையா? இருப்பேன். நான் ஒரு காரியம் சொல்கிறேன். என் அண்ணன் எங்கள் மேலே எப்படி அன்பாக இருப்பான் அப்படின்ற ஒரு காரியம் சொல்கிறேன். பொதுவாக வந்து நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, சின்ன வயசில், இப்போ இல்லை, சின்ன வயசில் எதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எப்படியாவது எங்கள் அம்மா கிட்ட மாட்டிப்பேன். அந்த டைமில் என்னென்னா, அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு கம்பே இருக்காது. கையில் அடி எப்படி பிடிக்குமோ அடிக்கும், செம்ம அடி, கிள்ளிடுவாங்க, அடிப்பாங்க. அந்த அடியெலாம் வேறு யாரும் வாங்கிக்கவே முடியாது. அந்த அடி வாங்கிட்டு இருக்கும்போது என் அண்ணன் அங்கேருந்து பார்த்துட்ருப்பான். அந்த இடத்துல நான் தான் சொல்கிறேன், 10 கிலோமீட்டருக்கு சுற்று வட்டாரத்தில் கம்பே இருக்காது. எங்கே இருந்தாவது ஒரு கம்பை தூக்கி அங்கே போட்டுட்டு அது எங்கள் அம்மா கால் படுற மாதிரி போட்டு போயிடுவான். அம்மா இங்கே பாருங்கள் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு. அந்த கம்பு கிடைச்ச உடனே எங்கள் அம்மா இந்த மலையாளத்தில் சொன்ன மாதிரி நல்லோணம் தருவாங்க எனக்கு. என் அண்ணன் என்கிட்ட அன்பு செலுத்துகிற விதம். சகோதர சிநேகம் வேணும். ஆமேன். ஒருவருக்கு பேசணும். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே இன்றைக்கி உன் ஸ்கூல் எப்படி போச்சு, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது, இவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. நல்ல காரியங்களை பேசணும். எத்தனை பேர் சாப்பிடும்போது சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றீங்க? கைகளை தூக்கி எல்லாரும் ஃபேமிலி மொத்தம். ஃபாலோ பண்ணாதீங்க. நான் அடுத்த வருஷம் இதேமாதிரி ஆண்டவர் சித்தமானா வந்து கேட்பேன். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணும். சாப்பிடும்போது அதில் வரக்கூடிய அன்பை ஷேர் பண்ணிக்கோங்க. கெட்ட விஷயங்கள்லாம் ஒன்றும் வேண்டாம், வேறு எதுவுமே தேவை. இன்றைக்கி ஒரு நாள் எப்படி போச்சு, என்னெல்லாம் இன்றைக்கி நல்லது நடந்தது, இந்த மாதிரி காரியங்களை பேசுகிறது, அன்பு செலுத்துங்க. இது உங்களுக்குள்ளே என்ன பண்ணணும்?
வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் அதான் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் பெரிய கற்பனைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வசனம் வாசிங்க, யாக்கோபு 2:8 வாசிங்களா. இது எப்பேற்பட்ட கற்பனை, இது எப்பேற்பட்ட நியாயப்பிரமாணம். அதில் ஒரு வார்த்தை, சூப்பரான வார்த்தை, பயங்கரமான வார்த்தை. சத்தமா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஸோ இந்த நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம்? ராஜரீக நியாயப்பிரமாணம். எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை? வேற ஆண்டவர் எவ்வளோ கட்டளைகள் சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் மட்டும் 613 கட்டளை இருக்கான். ஃபாலோ பண்ண முடியுமா? நமக்கு தெரிஞ்ச யாத்திராகமத்தில் இருக்க 10 கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறோமா ரெகுலராக? கிடையாது. அது மட்டுமே கட்டளை இல்லையா, 613 கட்டளை இருக்கு. வேதாகமத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்கு? 66 புத்தகங்கள் இருக்கு. 1189 அதிகாரங்கள் இருக்கு. 31,102 வசனங்கள் இருக்கு. 7,80,000 வார்த்தைகள் இருக்கு. 31 லட்சத்திற்கும் அதிகமான லெட்டர்ஸ் இருக்கு, எழுத்துக்கள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் வெறும் விஷயமே இல்லை. என்ன பண்ணணும்? நீங்கள் அன்பு செலுத்தணும். இதுதான் என்ன பிரமாணம்? ராஜரீக பிரமாணம். ஆண்டவரிடத்துலையும் அன்பு செலுத்தணும், பிறனிடத்துலையும் அன்பு செலுத்தணும். இதுதான் ஆண்டவருக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய நன்றி. ஆமேன். கிறிஸ்மஸ்னாலே அதுதான். ஆண்டவர் இவ்வளோ நாள் நமக்கு பண்ண காரியங்கள் எல்லாமே அவருடைய வழிகளை ஃபாலோ பண்ண, அவர் சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். என்ன ஃபாலோ பண்ணணும்? அவரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு அன்பு கூறணும். உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசி. இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் இல்ல எபேசியர் 4:2. எபேசியர் மறுபடியும் வாசிக்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரே ஒருவர் தாங்கணும். எப்படி தாங்கணுமா? போயிட்டு யாரா கீழே விழுந்தா போயிட்டு கையை கொடுத்து அதெல்லாம் இல்லை. எப்படி தாங்கணும்? அன்பு வேணும். நான் திரும்ப அன்பை பற்றி பேசுறது யாருக்கெல்லாம் புரியுது, உள்ளுக்குள்ள ஃபீல் ஆச்சு, எனக்கு உணர்த்தப்பட்டேன் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். இனிமேல் அன்பு செலுத்துவேன் பண்ற மட்டும். நம்மளுடைய அன்பு எப்படிலாம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் மாயமற்றதாக இருக்கணும். அடுத்து நம்ம அன்பு செலுத்துறது நம்ம எப்படி இருக்கணும்? கடனாளியாக இருக்கணும். 3வது அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் ஆண்டவருக்கு நம்ம செலுத்தக்கூடிய உண்மையான நன்றி. அதுதான் உண்மையான கிறிஸ்துவம். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. எப்படி அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கணும்? அவங்களுக்கு வரக்கூடிய துக்கத்தில், அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தில் நம்மளும் பங்கெடுக்கணும். அவங்களுக்கு வரக்கூடிய வேதனைகளில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க அடுத்தவர்களுக்காக? எனக்கு எங்கள் அம்மா அப்பா சொல்லி தந்த ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லித்தரேன், பிரயோஜனம் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமென். ஏசப்பா, இவ்வளோ நாள் எங்களை பாதுகாத்து கொண்டீங்க, நன்றி. கண்மணி போல் எங்களை பாதுகாத்து கொண்டீங்க, நன்றி. இன்றைக்கி எனக்கு சாப்பிட உணவு தந்தீங்க, நன்றி. உடை தந்தீங்க, நன்றி. தங்குவதற்கு உறைவிடம் தந்தீங்க, நன்றி. நல்ல ஒரு வீடு தந்தீங்க, அதற்காக நன்றி. இதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுங்க. கடனில் இருக்கிறவங்களுக்கு கடன்லேருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வேலைக்கு கொடுங்க ஏசப்பா. நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்கவங்கள அதுலேருந்து விடுவீங்க. இன்னும் திருமணமாகாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. இந்த மாதிரி தான் எந்த கஷ்டத்தில் இருக்காங்களோ அந்த கஷ்டம் உங்கள் காதுக்கு வந்த உடனே அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறது தான் அன்பினால் அவங்கள தாங்கிறது. ஆமேன். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? சத்தமா இனிமேல் அன்பினால் தாங்குவேன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. பாதி கை தான். பாதி தாங்குறேன், பாதி என்னையும் பார்த்துக்கணும். சிரிக்கக்கூடாது. ஓகே, மறுபடியும் சொல்லுங்கள். அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதாக இருக்கணும். அன்பு செலுத்துறது நம்ம எப்படி இருக்கணும்? கடனாளியாக இருக்கணும். அன்பினால் நம்ம ஒருத்தரை ஒருவர் தாங்கணும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோமே. ஃபாலோ பண்ணிடுவோமா நம்ம? அவ்வளோ ஈஸியாக? அது ஈஸியா? சரி, நம்ம ப்ரேயர் பண்ணிடுவோமே. என்னதான் ஒரு பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, போயிட்டு போ, உனக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், பண்ணிடுவோம். நடந்துருமா? நடக்காது. அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாம். ஒன்று கொரிந்தியர் எபேசியர் 6:11. எபேசியர் 6:11. கொஞ்சம் சத்தமா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க
திராணிகள் உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம், ஏனெனில் எல்லாரும் கவனிங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அன்பு செலுத்துறதும் ஆண்டவருடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ணுறதும் அவ்வளோ எளிதல்ல. அப்பேற்பட்ட தானியல் 5 வேளை ஜெபம் பண்ணுற தானியலுடைய ஜெபத்தை தடுக்கிறதுக்கே வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் சுற்றிக்கிட்டு இருந்து நம்மளாம் ஏமாத்துறோம். என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை எல்லாத்தையும் மீறி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அன்பு செலுத்த வேண்டியது இருக்கு. ஆமென். இன்னும் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு அடுத்த ஒரு வசனம், 14வது வசனத்தை வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் புல்லாங்கனையும் அடுத்த வசனமும் கூட அடுத்த வசனம் கூட, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம். போதும் சிஸ்டர், தேங்க்யூ. ஆமென். நமக்கு எங்கெல்லாம் போராட்டம் இருக்கு? துரைத்தனங்களோட, இந்த லோகத்துடைய சத்ருவோட எல்லாத்தோடையும் போராட்டம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் மீறி நம்ம நிலை நிற்கணும்னா சத்தியம் என்னும் அரைக்கட்சி நம்ம என்ன பண்ணணும்? கெட்டிக்கணும். இன்னும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாவற்றிற்குமே நாங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? பிடிச்சிட்டு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? உண்மையாக அன்பு செலுத்த முடியும். அப்போதான் உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கும். அப்போதான் உங்களுக்கு அன்பு செலுத்துறது நீங்கள் கடனாளியாக இருப்பீங்க. அப்போதான் அன்பு செலுத்துறதுல ஒருவரை நீங்கள் தாங்க முடியும். ஆமென். என் கூட இருக்கிறவங்க மட்டும் இல்லையா? இப்படி அன்பு செலுத்துறதுனால நமக்கு ஏதாவது நன்மை இருக்கா இல்லையா? ஆண்டவர் சொன்ன வழிகள் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ண ரெடி. அவருக்கு நான் முழு மனசோட அன்பு செலுத்த ரெடி. அவர் சொன்ன மாதிரி பிற நேரத்தில் நான் அன்பு கூற ரெடி. எல்லாத்துக்கும் ரெடி. இதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கணுமா இல்லையா? அந்த நன்மையை ஆண்டவர் சொல்லியிருக்கார். வாசிங்க 1 கொரிந்தியர் 2:9. 1 கொரிந்தியர் 2:9. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அன்பு செலுத்தினா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் ஆயத்தம். அன்பு மட்டும் நீ செலுத்து, நீ என்கிட்ட அன்பு செலுத்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதில்ல, பிறனிடத்தில் அன்பு கூறு. இப்படி நீ பண்ணனா உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவங்களை, வாசிங்க, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதே வசனம் தான் ஏசாயா 64:4 இருக்கு. ஏசாயா 64:4. சீக்கிரமா. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன விஷயம்தான்? ஒரே ஒரு விஷயம்தான். என்ன பண்ணணும்? நம்ம சத்தமா அன்பு செலுத்தணும். அவர்கிட்ட முழு இருதயத்தோடு அன்பு செலுத்தணும். மாயமற்ற அன்பா இருக்கணும். ஆமென். அதே போல பிறனிடத்திலே நம்ம அன்பு கூறணும். அப்படி அன்பு கூர்னீங்கன்னா அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை இந்த உலகத்தில் இருக்க யாரும் அறிய மாட்டாங்க. ஏன் நம்மளே அறிய மாட்டோம். ஆமென். இதுக்கு ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம் இருக்கு. வாசிங்க 2 ராஜாக்கள் 3:17. வாசிங்க 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும்
பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமேன். சத்தம் அல்லேலூயா. அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்ணும் இந்த உலக தோற்றம் முதல்ல பார்க்கவில்லை, எந்த செவியும் கேட்கல, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. காற்றையும் நீங்க காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமேன். சத்தமா. அவருக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம்தான், அன்பு செலுத்தணும். அவரிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு செலுத்தணும். இதுல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மொத்த நியாய பிரமாணம் அந்த 2 கற்பனையில தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிளா இல்லையா? ஆனா ஃபாலோ பண்றது தான் கஷ்டம். நான் சொன்ன காரியங்களெல்லாம் மனசுல வச்சு ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவர் இடத்துல ரொம்ப அன்பு செலுத்துங்க, மாயமற்ற அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்துறதுல கடனாளியா இருங்க, அன்பு செலுத்துறதுல முந்திக் கொள்ளுங்க, அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்குங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? ஆமேன். இந்த அன்பு செலுத்துறதுனால ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சவைகள் மிக பெரியவைகள். அன்பு செலுத்துறது மூலமா ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு செலுத்துறது மூலமாவே நம்மளுடைய பாவங்கள் மூடணும்னு ஒரு வசனம் சொல்லுது. ஆமேன். அன்பு செலுத்துறத நம்ம என்னைக்கும் குறை உள்ளவர்களாக இருக்கவே கூடாது. ஆமேன். கண்களை மூடலாமா எல்லாரும் ஒரு விஷயம்? ஒரே ஒரு வசனம் கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:13 மட்டும் வாசிங்க. மற்றவர்கள் எல்லாருக்கும் முழங்கால் படிடுவோமா? சத்தமா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரிது. ஆமேன். எல்லாரும் முழங்கால் படிப்போடும். எல்லாரும் முழங்கால் படிப்போடும். அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது வேற எதுவுமே இல்லை. ஆமேன். அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது வேற எதுவுமே இல்லை. தங்கத்தையும் கேட்கல, வைரத்தையும் கேட்கல, உன் ஆஸ்தியை கேட்கல, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை கேட்கல. நீ கிறிஸ்துமஸ்க்காக நீ பெருசா எல்லாருக்கும் எதனமோ பண்ணணும்லாம் இல்லை. அவர் இந்த பூமியில விட்டு இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்துல 2 நியாயப்பிரமாணம் தான். ராஜரீக நியாயப்பிரமாணத்தை நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அவரிடத்தில் முழு இருதயத்தோட அன்பு கூறு. ஆமேன். எல்லாரும் முழு இருதயத்தோடு அவர்கிட்ட அன்பு செலுத்துங்க. ஆமேன். இவ்வளவு நாள் நான் அன்பு கூறாம இருந்துட்டேன் ஏசப்பா, இனிமேல் நான் அன்பு கூறுவேன்னு சொல்றவங்க எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு அன்பு. சத்தமா. என்னுடைய அன்பு மாயமற்றதா இருக்கும் ஏசப்பா. இதுக்கு மேல நான் அன்பு செலுத்துறதுல மற்றவங்களை விட முந்திக் கொள்ளுவேன் ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. சகோதரரிடத்தில் நான் ஸ்நேகமா இருப்பேன் ஏசப்பா. என்னுடைய அயலான இடத்துல நான் ஸ்நேகமா இருப்பேன். நான் அன்பு செலுத்துறதுல கடனாளியா இருப்பேன் ஏசப்பா. என்னுடைய அன்பு ஒரு நாளும் மாயமற்றதா இருக்காது ஏசப்பா, மாயம் உள்ளதா இருக்காது ஏசப்பா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அன்பினால நான் ஒருவரை ஒருவர் தாங்குவேன் ஏசப்பா. சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்காக நான் விண்ணப்பம் பண்ணுவேன். என்னுடைய அயலானுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். கஷ்டத்துல இருக்கவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். வேதனையில இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். கடன் பாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். வேத வாசிப்புல நான் தரித்திருப்பேன் ஏசப்பா. ஜெபத்துல நான் விழித்திருப்பேன் ஏசப்பா. சபைக்குரிய காரியங்களை நான் முன்னிலையா இருப்பேன் ஏசப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செலுத்துறதுல நான் ஒரு நாளும் குறைவுள்ளவனா இருக்க மாட்டேன் ஏசப்பா. முழு மனதோட கேட்கிறவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பு செலுத்துறதுக்கு உண்டான அந்த திராணி நமக்குள்ள வேணும். நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கும் ஆசையே தயைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு நாள் கைவிட்டுறாதீங்க. ஆமேன். இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பு செலுத்துறதுல ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? குறை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. நம்மளுடைய அன்பு, சத்தமா சொல்லுங்க, மாயமற்றதா இருக்கணும். நம்மளுடைய அன்பு செலுத்துறதுல கடனாளியா இருக்கணும். அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்கி கொள்ளணும். ஆமேன். அன்பு செலுத்துறதுல நம்ம முந்தி கொள்ளணும். அடுத்த வருடம் ஆண்டவருக்கு சித்தமான இந்த காரியத்தை நான் கேட்பேன். எல்லாரும் இதுக்கு பதில் சொல்லணும். ஆமேன். அல்லேலூயா. இந்த வாய்ப்பை தந்த சபை போதற்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.